பொலிவுடன் மாலை நியூஸ். திண்டிவனம் செஞ்சி சாலையில் மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த விழாவில் சிவசக்தி அறக்கட்டளை சார்பில் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் செஞ்சி சாலையில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அங்காளம்மன் ஆலயம் சேதமடைந்து காணப்பட்டதால் ஆலய நிர்வாக குழுவினர் கோவிலை புனரமைத்து கும்பாபிஷேக விழா நடத்தினர். இதனால் கடந்த 7ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் துவங்கியது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் காலை யாகசாலை பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்த புனித கலசங்கள் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை 9:40 மணிக்கு விநாயகர், முருகர், அங்காள பரமேஸ்வரி, மூலவர் விமானம், சிவலிங்கம், துர்க்கையம்மன், நவகிரக சன்னதி மற்றும் கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவை விழாக்குழுவினர் ஏற்பாட்டில் திருக்குமலம் திருநாராயணநாத சுவாமிகள் தலைமையிலான குழுவினர் நடத்தி வைத்தனர். கும்பாபிஷேக விழாவை தொடர்ந்து சிவசக்தி அறக்கட்டளை சார்பில் 5000 பேருக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை அறக்கட்டளை நிர்வாக இயக்குநர் மணிகண்டன், தலைவர் சதாசிவம், செயலாளர் சிலம்பரசன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். பின்னர் அன்னதானம் மற்றும் அங்காள பரமேஸ்வரி அம்மன் படம் அச்சிடப்பட்ட அட்டைப்படம் உள்ளிட்டவற்றை கும்பாபிஷேக விழாவிற்கு வந்தவர்களுக்கு வழங்கினர். விழாவை காண திண்டிவனம் மட்டுமின்றி சுற்றுவட்டார பகுதி கிராமங்களிலிருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புது பொலிவுடன் மாலை நியூஸ்.